மணல் கடத்தலை தடுக்க சட்ட போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி சுடர்மணிகண்டன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கூலிப்படையினரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் அன்பு தம்பி சுடர்மணிகண்டன் என்கிற கார்த்திக் சிவகிரி பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் 120க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அப்பகுதியில் கட்டுக்கடங்காது நடைபெறும் மணல் கடத்தலை தடுக்கவும் வலியுறுத்தி பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனையடுத்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக தம்பி கார்த்திக் சிவகிரி பகுதியில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அதனால் பாதிக்கப்பட்ட கனிமவள கொள்ளையர்கள் தம்பி கார்த்திக் மீது கூலிப்படையினரை ஏவி கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு காவல்துறை கனிமவள கொள்ளையர்களுக்கு துணை நின்று தம்பி கார்த்திக் மீது பொய் வழக்கு புனைவதும், தன் மீதான தாக்குதல் தொடர்பாக அவர் அளித்த புகாரை ஏற்க மறுப்பதும் எதேச்சதிகார போக்கின் உச்சமாகும். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கனிமவள கொள்ளையை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசின் அலட்சியமே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடும் போராளிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் துணிவை கனிமவள கொள்ளையர்களுக்கு அளித்துள்ளது. மண்ணின் வளத்தையும் மக்கள் நலத்தையும் காவு கொடுக்கும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். ஆகவே தம்பி கார்த்திக் மீது தாக்குதல் நடத்திய கனிமவள கொள்ளையர்களை விரைந்து கைது செய்தும் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தர வேண்டுமெனவும், சிவகிரி பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் செங்கல் சூளைகளை மூடவும், மணல் கடத்தலை தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன். அண்ணன் செந்தமிழ் சீமான், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி.